ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வித் சின்ன ட்விஸ்ட் என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா கூட தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு வந்து முழு பூண்டாக எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆற வரலாம் நம்ம வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ப்ரௌன் ஆற வரலாம் வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பழுத்து நாட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றுக்கு ஒன்று நல்லா வந்து வதங்கி வரணும். அது வரல நம்ம வந்து வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதங்கி அந்த மசாலா வந்து வந்ததும் பேஸ்ட் ஆகி வந்ததும் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து கடை மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடலோ குறைச்சலோ பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டி திக்கார வரலும் கொதிக்க வைப்போம். காய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர டைமில் வந்து நான் காலங்கத்தை மீன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மீன் இதில் வந்து ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து மிளகுத்தூள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி லைட்டாக தூவி விட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.